இன்னைக்கு நம்ம கிண்டலா சொல்ற தமிழ்நாட்டில் ஒரு வழக்கம் உண்டு. என்ன தெரியுமா? ராமாயணம் பேசுறான் பாரு. எதை ஒருத்தன் பொய் சொன்னாலோ ஏமாத்தினாலோ ராமாயணம் பேசுறான் பாருன்னு சொல்ற வழக்கம் இருக்கு. 12ஆம் நூற்றாண்டுல கம்பர் ராமாயணத்தை எழுதியதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுக்குள்ள ராமாயணமே கிடையாது. யாரையாவது மறுக்க சொல்லுங்களேன் பார்க்கலாம். ஆனா இந்த ராமரை அப்பப்போ உள்ள கொண்டு வந்துட்டு நம்மள திருப்பி அடிச்சு சொன்ன ஓடிடுவாரு. இதையே தானே திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. பாரதிய ஜனதா தானே செஞ்சுக்கிட்டு இருக்கு. எவ்வளவு பெரிய அநியாயமான வேலை. ராமருக்கு அவ்வளவு முக்கியத்துவம். ஏன்னா சனாதனம் அவனுக்கு தேவைப்படுது. எங்க இளைஞரணி செயலாளர் சொன்னாரு, சனாதனம் அழிக்கப்பட வேண்டியதுன்னு துணிஞ்சு சொன்னாரு. வாபஸ் பெற்றாரா? இல்லையே. அலறுனா இந்தியா பூரா. ஏன்னா சனாதனத்துல தான் ஜாதி கோட்பாடு இருக்கு. இவன் உயர்ந்தவன், இவன் தாழ்ந்தவன் எல்லாம் சொன்னது எதுல இருக்கு? அதனாலதான் வேணாங்கிறோம். இங்க சமமா சமூக நீதி உட்கார்ந்து இருக்கமே. எப்படி ஒரு உயர்ந்த உன்னத இளம் தலைவரை நாம் பெற்றிருக்கிறோம். கொள்கையில் எந்த சமரசமும் செய்யாத தந்தை பெரியாரின் பேரனாய், அண்ணாவின் வழியில் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய செல்ல பிள்ளையாக, உதயனாக, நம்மளுடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நம்மள பெருமையா சொல்லிக்கிட்டு இருக்கமே, நெஞ்ச நிமித்தி சொல்றமே, சொன்ன உடனே இந்தியா பூரா திரும்பி பார்க்குது. அப்படிப்பட்ட ஒரு தலைவரின் கொள்கைகளில் எந்த சமரசமும் இல்லாத ஒரு தலைவர், இளந்தலைவர் நமக்கு கிடைத்திருக்கிறார். இதை விட வேற என்ன பெருமை நமக்கு வேணும்? ராமாயண கதையிலிருந்து நிப்பாட்டி நான் வேற பக்கம் நகர்ந்துட்டேன். அதுக்கு பிறகுதான் பெரிய பிரச்சனைகளே வந்துச்சு. சமஸ்கிருதத்தையும் தமிழையும் கலக்கின்ற வேலை நடந்துச்சு. 1918 ஜஸ்டிஸ் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன நிலைமை இருந்துச்சுன்னு தெரியுமா? இங்கிலீஷ் தான் ஒன்லி ஸ்டடியிங் லாங்குவேஜ். ஸ்டூடெண்ட்ஸ் தயவு செஞ்சு இதை தெரிஞ்சுக்குங்க. சான்ஸ்கிரிட் கோயில்கள்ல, தெலுங்கு இயல் இசை நாடகத்துக்கு இவ்வளவுதான் இருந்துச்சு. தமிழ் காலேஜ்லயே கிடையாது தம்பி. அழிச்சு வச்சிருந்தானுங்க. அதையெல்லாம் யார் மீட்டு கொடுத்தா? அசால்ட்டா இங்க உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க பாருங்க வீர மறவர்கள். இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னோடிகள். அவர்கள் பெற்றுக் கொடுத்த உரிமை தான் இன்னைக்கு நாமெல்லாம் இப்படி சௌரியமா இங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கோம். உலகம் முழுக்க போயிட்டு இருக்கோம். இத்தனை செஞ்சு கொடுத்த பிறகு இதெல்லாம் பார்த்து பேசுறதுக்கு யாருக்கும் எந்த அருகதையும் கிடையாது. இதை குற்றம் சொல்லுவதற்கு எந்த அருகதையும் கிடையாது.